ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம் லைவில் போச்சு. அதாவது எல்லாருமே செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. காரணம், இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரம் அமைய போகுது ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு. ப்ளஸ் ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் வரப்போகுது. ஃபங்க்ஷன் மீன்ஸ் அந்த விழா மாதிரி, அதாவது நம்ம கிறிஸ்மஸ் தான் சொல்கிறேன். ஸோ கிறிஸ்மஸும் வரப்போகுது, நியூ இயர் வரப்போகுது. ஸோ செம்மையாக செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. அப்படின்னு இருக்கும்போது இந்த கிறிஸ்மஸ்னாவே வந்துட்டு எல்லாருமே ஒரு சூப்பரான ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க. கிறிஸ் மாம் கிறிஸ் சைல்டு. இது நானும் வந்து ஆஃபீஸில் விளாண்டுருக்கேன். யாருன்னே அம்மான்னு தெரியாது, ஆனால் அம்மா வந்து கிஃப்ட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நல்லாயிருக்கும். அது ஒரு எதிர்பார்ப்பு, யாரையாவது இவ்வளோ சர்ப்ரைஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேம் வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே வந்து எல்லாருமே ஆரம்பித்தாங்க. அதுலேருந்து யார் யார் வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸாக மெயின்டைன் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு சம்பவம் பண்ணுறாங்க, அநியாயம் பண்ணுறாங்க. திடீர்னு பார்த்தா ஜெஃப்ரி வந்துட்டு ஒரு கத்திரிக்காய் எடுத்து இவங்க சௌந்தர்யாக்காங்க பின்னாடி பக்கம் ஹக் பண்ணி, இந்த கத்திரிக்காய் உனக்கு வந்து கிறிஸ்மாம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தீபக்கும் முத்துக்கும் வரும் மஞ்சரிக்கு வந்து ஒரு சோஃபாவை கொடுக்குறாங்க. இந்தம்மா அவங்க கிறிஸ்மா கொடுக்க சொன்னாங்கட்டு. இன்னொரு பக்கம் நம்மளுடைய அஞ்சிதா வந்துட்டு பவித்ராக்கு வந்து ஒரு ஷாம்பு மாதிரி வந்து கொடுக்குறாங்க. அதில் இன்னொருத்தர் நம்பால் ராணுவ ஃபேஸ் வாஷ் எடுத்து வந்துட்டு நம்ம இவர் கொடுக்குறாரு இன்னொருத்தர். ஆனால் அல்டிமேட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அருண் வந்துட்டு ஜாக்லினுக்கு வந்து பண்ண போனார். இப்போ ஜாக்லின் வந்து பவித்ரா பண்ணுங்கன்னு சொன்னாங்க. என்னென்னா அந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இருக்கும் பாருங்க, அதை வந்து ஃபயர் வந்துச்சுன்னா அதை வந்து போட்டு அடிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பவுடர் மாதிரி வரும், அந்த ஃபயர் வந்து அணைஞ்சிரும். அதை எடுத்து வந்து பவித்ரா முன்னாடி காமிக்கிறாங்க. பக்கத்தில் முத்தியெல்லாம் நிற்கிறாங்க. இது பவித்ரா கொடுக்க போகிறேன், ஏன்னா நீங்கள் தான் வந்து ஃபயர் நாளாச்சே இந்தாங்கன்னு சொல்லிட்டு செம்ம ஃபன்னாக போயிட்டுருக்கு. ஸோ வேறு எதுவும் கண்டென்ட் இல்லை, அதனால் இவங்களாம் வந்து ஏதாவது ஒரு ஃபன் பண்ணிக்கிட்டு இந்த வாரம் முழுக்க இப்படி தான் போகும்போது இருக்குது. ஆனால் நாளையிலேருந்து நம்மளுக்கு வேறு மாதிரி வருத்தமான சம்பவங்கள்லாம் காத்துட்ருக்கு. அதில் வந்து மாட்டுக்கிறதே கிடையாது. எல்லோரும் மழை தயாரா அப்படி தான் கேட்கணும். ஸோ நாளை ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கேன். நாளைக்கு 4 பேரும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேமிலி. ஆனால் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தீபக்கோட ஃபேமிலியை பார்த்தாச்சு. ஸோ அதனால் மற்றவங்களாம் பார்க்கணும் ஆசையாக இருக்கேன். நீங்களும் உங்களுக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.